படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பொதுவான தகவலை பற்றி பார்க்கலாம். நேற்று செய்தியில் ஒரு நியூஸ் என்னன்னா, வீடு கட்ட வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தான் பெற்ற 3 மகள்களை வெட்டி கொலை செய்துவிட்டு தானும் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட கணவர் அப்படின்னு. இது இந்த மாதிரி ஏன் நடக்குது? அதாவது ஜாதக ரீதியாக நம்ம இதை சில விஷயங்கள்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்னன்னா, ஒருவருக்கு ஜாதகத்தில் வீடு மறுக்கப்பட்டிருந்தால் நாம் அதை கட்டக்கூடாது. நமக்கு ஜாதகத்தில் எது கொடுப்பனை இல்லையோ அதை செய்யும்போது அது இந்த மாதிரி பின் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அது உடம்பு சரியில்லாத போகிறது. இப்போ 3 பிஞ்சு குழந்தைங்களை வெட்டி கொண்டுட்டு அவரும் தற்கொலை பண்ணிருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு அந்த கிரக தொடர்புகள் அவரை விரக்திக்கு கொண்டு போயிருக்குங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். இது எந்த மாதிரி கிரக இணைவுகள் இருந்தால் அந்த மாதிரி நடக்குங்கிறத பார்க்கலாம். இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்குவோம். ஒருத்தருக்கு மிதுன லக்கணம் விருச்சிக ராசின்னு வச்சுக்குவோமே. இப்போ மிதுன லக்கணத்துக்கு விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சமாகுவார். சந்திரன் காலனுக்கு 4ஆம் அதிபதி, இவருக்கு 2ஆம் அதிபதி. அதாவது இவர் குடும்பத்துக்காக தான் வீடு கட்டுறார். அந்த சந்திரன் போய் கேட்டை நட்சத்திர தொடர்பு வாங்கி நீச்சமடைந்திருந்தால் இந்த மாதிரி வீடு கட்ட வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகுவார்கள். அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஒருத்தர் மிதுன லக்கணம், 2ஆம் அதிபதி சந்திரன் போய் விருச்சிகத்தில் நீச்சமாயிடுறாரு. சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதான் ராசி. இப்போ அவர் விருச்சிக ராசி ஆயிடுறாரு. அங்கே கேட்ட நட்சத்திர தொடர்பு வாங்கி நீச்சமாகிறார். அப்போ காலபுருஷனுக்கு 6 புதன், இவரோட லக்கணமும் புதன். காலபுருஷனுக்கு 4 சந்திரன், இவருக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். இப்போ இது தன்னோட குடும்பத்துக்காக கடன் உடன்பட்டு வீட்டை கட்டுறார். அங்கே நீச்சமாயிடுறார் சந்திரன். அப்போ கடன் வாங்கி கட்டும்போது அந்த கடனை அடைக்க முடியாமல் இந்த மாதிரி முடிவுகளை எடுக்க தூண்டும் ஜாதக அமைப்பு இதுதான். இது மாதிரி நமக்கு வீடுகள் கொடுப்பனை இல்லை என்றால் நாம் அதை தேடக்கூடாது. இருண்ட வீடுகள் அமைப்பில் கூட இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் இந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து செயல்பட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.